வசனத்தின்படி நடக்கோடு, வசனத்தின்படி நடக்கோடு. அல்லேலூயா. ஊரோட கல்யாணமா காது குத்தாலும் நடக்கக்கூடாது. அங்கெல்லாம் நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. சத்தியத்தின் பிரகாரம் நடந்தா கணம் என்ன கிடைக்கும்? நம்ம வீட்டுல நம்மளையே மதிக்காம இருக்கலாம். அல்லேலூயா. கணவனா நம்மள என்ன பண்ணிடுறாங்க? அடச்சி போ அப்படிங்கிறாங்க. அடச்சி போன்னு நீ இப்ப சொல்ற, அடே ஏ மனைவியா உயர்ந்த கணம். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது, ஒருவன் யார் ஊழியம் செய்யணும்? ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யறது ரெண்டாவது விஷயம், எனக்கு ஊழியம். அல்லேலூயா. சபைக்கு வரது பெரிய விஷயம் இல்ல, நடுக்கத்தோடு வரும். அல்லேலூயா. அலங்காரத்தோடு வரும். ஊழியம் செய்ய, நான் தான் ஊழியம் செய்யறேன், இதெல்லாம் அங்கீகரிக்கப்படுமான்னா அங்க அல்லேலூயா. என்ன விட பர்சன்ட் நீங்க வாங்க, என்ன விட அமுக்கமா ஊழியம் செஞ்சுட்டு இருப்பீங்க, சரியாக ஊழியம் செஞ்சுட்டு இருப்பீங்க. கர்த்தர் மட்டுமே பார்த்துட்டு இருப்பாரு. சிறப்பு நின்று ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் மன்றாடி ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாம் கர்த்தர் பார்ப்பாரு. நான் நினைச்சிட்டு நான் தான் பெரிய ஊழியக்காரன் நினைக்கலாம். ஆனா மறைமுகமா ஜெபித்து மறைமுகமா அர்ப்பணிக்கிற அநேக கூட்டங்களை எல்லாம் பரலோகத்துல காணிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் அங்கதான் யோசிப்போம், யாரையும் ஏசு என்ன முடியாத போடவே முடியாது. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவங்க ஏகப்பட்ட வேலையில அந்தரங்கத்துல என்ன இருப்பாங்க, செஞ்சுப்பாங்க. முழங்கால் முடக்கி கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே இந்த பட்டணத்தை ஆசீர்வதி, எங்க சபையை ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. எல்லாம் செபிக்கிற கூட்டம் இருந்தது ஒரு அழிவுன்னு சொல்லுங்க. எல்லாருமே செபிக்கிறீங்களா? கூட்டத்தோட சொல்றதானே எல்லாம் சொல்ல வேண்டியது. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, கணம் பிதாவானவர் கணம். நீங்க கணம் பண்றது ஒரு மனிதன் கிடையாது. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டது, ஒருவனும் ஒரு காலம் கண்டது. அப்படிப்பட்ட தெய்வம் அப்போது ஒரு மனிதனை கணம் பண்ணணும்னு நினைச்சா நீங்க நானும் யோசிக்கவே முடியாது. நீங்க நடக்க முடியாது, யோசித்திருக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கனத்த பிதாவானவர். அல்லேலூயா.